உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கிய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அதிரடியான எச்சரிக்கைகளும். ரஷ்யா புதிதாக களமிறக்கி இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக எத்தனை நிமிடங்களுக்குள் பிரித்தானியாவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும்? அணு ஆயுத போருக்கு தயாராகும் ஐரோப்பிய மக்கள். ரஷ்யாவுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கும் பிரித்தானிய படைகள். ரஷ்யா உக்ரைன் யுத்தகலமானது ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் ரஷ்யாவினுடைய இராணுவ ஆய்வாளர் அலெக்சாண்டர் டுகின் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது நாங்கள் அணு ஆயுத போரினுடைய விளிம்பிலே சமநிலையில் இருக்கின்றோம். ரஷ்யா உக்ரைன் யுத்தகலத்திலே எல்லா விடயங்களும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரவிருக்கக்கூடிய நாட்கள் ரஷ்யாவுக்கு உணர்ச்சிகரமானதாகவே இருக்க போகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவுகள் சீரடைவதை தடுக்கும் நோக்கத்தோடு அமெரிக்க தலைமைகள் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு இந்த அணு ஆயுத போரை ஆரம்பிக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு இந்த அணு ஆயுத போரை ஆரம்பிக்கவே முடியாது. எனவே தற்போது தலையை அகற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஜெலன்ஸ்கியையும் ஏனைய தலைமைகளையும் அகற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என ரஷ்யாவினுடைய ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து உக்ரைனிய தரப்பினர் ரஷ்யா மீது நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவின் ATACMS நீண்ட தூர ஏவுகணைகளையும் பிரித்தானியாவின் ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணைகளையும் பயன்படுத்தி உக்ரைனிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று ரஷ்ய படைகள் உக்ரைனிய யுத்த காலத்திலே முன்னோக்கி நகர்வதை தடுப்பதற்காக உக்ரைனுக்கு தேவையான ஆளெதிர்ப்பு கன்னிவெடிகள் அனைத்தையும் வழங்குவதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஜோ பைடனின் இந்த முடிவானது மோதலை விரிவுபடுத்தக்கூடிய முடிவாகும். அதிகளவான ஆளெதிர்ப்பு கன்னிவெடிகளை பயன்படுத்துவது பொதுமக்கள் மீதான பாதிப்புகளையும் அதிகரிக்கும். தற்போது ரஷ்ய வீரர்களுடைய முன்னேற்றத்தினை தடுப்பதற்காக அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய ஆளெதிர்ப்பு கன்னிவெடிகள் மூலமாக போர் நிறைவடைந்ததற்கு பின்னாலும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் ஜோ பைடன் தன்னுடைய இறுதி 60 நாட்களுக்குள்ளே சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போரை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் உக்ரைனுக்கு தேவையான நிலக்கண்ணி வடிகளையும் முழுமையாக வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஜோ பைடன் உக்ரைனுக்கு தேவையான 275 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வழங்கியுள்ளார். தற்போது உக்ரைனிலே நீண்ட தூர ஏவுகணை பற்றாக்குறை காணப்படுவதனால் இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்காவும் நேட்டோவும் அதிகளவான நீண்ட தூர ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதே போன்று 130 மில்லியன் யூரோ பெறுமதி அளவிலான ஆயுதங்களை டென்மார்க் நாடானது உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. ஏற்கனவே டென்மார்க் நாடானது உக்ரைனுக்கு தேவையான 6 F-16 போர் விமானங்களை வழங்கியிருந்தது. தற்போது மேலதிகமாக 13 F-16 போர் விமானங்களையும் வழங்குவதற்கு தயாராகி இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து ரஷ்யாவோடு சேர்ந்து பெர்லஸ் நாட்டையும் தாக்குவதற்கு குறிவைத்துள்ளார்கள். பெர்லஸ் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களையும் வகுத்துள்ளார்கள். இந்த தாக்குதல் திட்டங்கள் தொடர்பான உளவு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது பெலாரஷியன் எதிர்க்கட்சியும் மேற்குலக நாடுகளும் ஒன்றிணைந்து பெலாரஸின் தென்மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4 பிராந்தியங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள போகின்றார்கள். இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக போலந்து, லித்துவேனியா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுடைய ஆயுத குழுக்கள் தயாராகி வருகின்றன. இவர்களுடைய இந்த தாக்குதல் திட்டத்தின்படி முதலாவதாக தேசியவாத கும்பல்கள் பெர்லஸின் தென்மேற்கு பிராந்தியத்தினூடாக தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினூடாக கூலிப்படையினர் களமிறக்கப்படுவார்கள். இவர்களுக்கு பிறகு நேட்டோ படையினரும் களமிறக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் தயார்படுத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் போலந்து நாட்டினுடைய உளவுத்துறையினர் பயிற்சிகளை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பெலாரஸுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக இந்த தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் சிரியாவின் வடக்கு பிரதேசமான இதிலிப் பிரதேசத்திலிருந்தே தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தேவையான பணத்தினை வழங்கி அவர்களை களமிறக்கப் போகின்றார்கள். கடந்த காலங்களிலும் ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு தலைவர் இவை தொடர்பான சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே களமிறங்கி இருக்கக்கூடிய உக்ரைனிய உளவு பிரிவினர் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இதற்கு முன்பும் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களுக்கும் உக்ரைனிய யுத்த காலத்திலும் சிரியாவின் இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே தற்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் பயன்படுத்தி போலந்து நாட்டினுடைய உளவு பிரிவினர் பெலாரஸுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகி வருகின்றார்கள். அடுத்து தேவைப்பட்டால் நாங்கள் இன்றிரவே ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் ரஷ்யாவுக்கு
எதிராக எங்களுடைய துருப்புக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என இங்கிலாந்தினுடைய இராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார். நேட்டோவின் கிழக்கு பிரதேசத்தில் இங்கிலாந்தின் படைப்பிரிவுகளை களமிறக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ரஷ்ய படைகளை குறிவைப்பதற்காகவும் ரஷ்யாவுக்கு எதிரான மூலோபாய தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் அமெரிக்கா போலந்து நாட்டிலே மிக முக்கியமான இராணுவ தளம் ஒன்றினை அமைத்துள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா குறித்த இராணுவ தளத்தினை போலந்திலே திறந்துள்ளது. மேலும் இந்த அமெரிக்க இராணுவ தளமானது நிரந்தர இராணுவ தளமாகவும் குறிப்பிடப்படுகின்றது. போலந்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் முதலாவது நிரந்தர இராணுவ தளம் என்றும் இந்த இராணுவ தளத்தினை குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு அமெரிக்கா நிரந்தர இராணுவ தளம் ஒன்றினை போலந்து நாட்டிலே அமைத்திருப்பது ரஷ்யாவை ஆத்திரமூட்டக்கூடிய செயல் என்றும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து ஹங்கேரி நாடானது வான் பாதுகாப்பு அமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் உக்ரைனிய எல்லையில் எல்லா விதமான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு விட்டதாகவும் ஹங்கேரி நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதே போன்று ஐரோப்பிய மக்களும் மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகின்றார்கள். அணு ஆயுத போர் ஒன்று ஏற்படும் சந்தர்ப்பத்தில் மக்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும், அணு ஆயுத போரின் போது மக்கள் எவ்வாறு அவர்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு எவ்வாறான ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும், போர் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் மக்கள் எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் அவர்களுடைய மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் மூலமாக வழிகாட்டல்களையும் வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக இந்த துண்டு பிரசுரங்கள் ஸ்வீடன் நாட்டிலே வெளிப்படையாக பகிரப்பட்டிருந்தன. ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போரின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான எல்லா விதமான வழிகாட்டல்களும் இந்த துண்டு பிரசுரங்கள் மூலமாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து உக்ரைனின் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக நேற்றைய தினம் ரஷ்ய இராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் இந்த தாக்குதல் அணு ஆயுத ICBM தாக்குதல் என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் குறித்த தாக்குதல் அணு ஆயுத தாக்குதல் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த தாக்குதலுக்காக ரஷ்ய இராணுவத்தினர் இடைத்தர ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையையே பயன்படுத்தியுள்ளார்கள். இதனை IRBM என்றும் அழைப்பார்கள். எனவே இந்த IRBM ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி டீப்ரோவில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தை இலக்கு வைத்தும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இராணுவ களஞ்சிய சாலையை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளன. இந்த தாக்குதலினால் குறித்த இராணுவ தளமும் ஆயுத களஞ்சிய சாலைகளும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பான காணொளிகளும் வெளியாகி இருந்தன. ரஷ்ய தரப்பினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் விசேட உரை ஒன்றினை முன்வைத்திருந்தார். இந்த உரையிலே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். கடந்த 3 நாட்களுக்குள் உக்ரைனிய தரப்பினர் அமெரிக்காவின் 6 ATACMS ஏவுகணை தாக்குதல்களையும் பிரித்தானியாவின் 2 ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணைகளை உற்பத்தி செய்திருக்கக்கூடிய நாடுகளின் உதவி இல்லாமல் உக்ரைனிய தரப்பினரினால் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்க முடியாது. இந்த நாடுகளுடைய அதிகாரிகளும் துருப்புக்களும் களமிறக்கப்பட்டு இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலின் மூலமாக எங்களுடைய மோதல் அலையை மாற்ற முடியாது. ரஷ்ய துருப்புக்கள் தொடர்ச்சியாக களத்திலே முன்னேறி வருகின்றார்கள். நாங்கள் புதிதாக களமிறக்கியுள்ள ஒரேஸ்னிக் நடுத்தர ஏவுகணையின் மூலமாக உக்ரைனின் மிக முக்கியமான இலக்கொன்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தோம். அணு ஆயுதம் இல்லாத ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தோம். இதன் போது மேற்குலக நாடுகளின் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மூலமாகவும் எங்களுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ரஷ்ய கூட்டமைப்பினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சமீபத்திய ஆயுதங்களை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த விதமான வழிகளும் மேற்குலக நாடுகளிடம் இல்லை. ரஷ்யாவுக்கு எதிரான நேட்டோவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாகவே உக்ரைன் மீது நாங்கள் இந்த ஒரஸ்னிக் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளோம். அதே போன்று ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை நிலைநிறுத்தக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அந்த நாடுகளின் இராணுவ இலக்குகள் மீது நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் நான் மேற்குலக நாடுகளை எச்சரிக்கின்றேன். போரின் விரிவாக்கத்தின் போது நாங்கள் தீர்க்கமாகவே செயற்படுவோம். ஏவுகணை ஒப்பந்தத்தினை மீறி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பிழையை செய்துவிட்டது. ரஷ்யா எப்போதும் அமைதியான வழிகளிலேயே பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள விரும்பும். ஆனால் நாங்கள் தற்போது எல்லா சூழ்நிலைகளுக்கும் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் ரஷ்யாவின் பதிலளிக்கக்கூடிய திறன்களை யாரும் சந்தேகிக்க வேண்டாம் என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு நீண்ட தூர ஆயுதங்களை வழங்கி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் ரஷ்ய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இந்த நாடுகளுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ரஷ்ய இராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள். அத்தோடு இவை தொடர்பாக வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதனால் உக்ரைன் மீதான எங்களுடைய எந்த நிலைப்பாடுகளும் மாறப்போவதில்லை. உக்ரைன் மீதான எங்களுடைய கொள்கைகள் மாறப்போவதில்லை. உக்ரைனுக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் எல்லா விதமான இராணுவ உதவிகளையும் நாங்கள் முழுமையாகவே வழங்குவோம். இந்த போரினுடைய விரிவாக்கத்திற்கு உக்ரைனும் அமெரிக்காவும் ஒருபொழுதும் பொறுப்பேற்க மாட்டார்கள் என்றும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து ரஷ்யா புதிதாக களமிறக்கி இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையான ஒரஸ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒரஸ்னிக் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையானது துல்லியமான தாக்கும் திறன் கொண்டதாகும். மேற்குலக நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடறுத்து செல்லக்கூடிய எல்லா விதமான புதிய தொழில்நுட்பமும் இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் நவீன தொழில்நுட்ப வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மூலமாகவும் இந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை
ஏவுகணையை சுட்டு வீழ்த்த முடியாது. 150 கிலோடன் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணையானது 6 வார்ஹெட்டுகளை சுமந்து செல்லக்கூடிய திறன்களை கொண்டதாகும். அதே போன்று மணிக்கு 12,250 கிலோமீட்டர் வேகத்திலே பயணிக்கக்கூடியதாகும். 5000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறனை கொண்டுள்ளது. இந்த ஏவுகணையை பயன்படுத்தி வெறும் 19 நிமிடங்களில் இங்கிலாந்தை இலக்கு வைத்து ரஷ்யாவினால் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அதே போன்று 14 நிமிடங்களில் பெல்ஜியம் நாட்டை இலக்கு வைத்தும், 11 நிமிடங்களில் ஜெர்மனியை இலக்கு வைத்தும், 8 நிமிடங்களில் போலந்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.